தங்கியிருந்த வீட்டிலிருந்து புறப்பட்ட எம்ஜிஆர் மருதநாட்டு இளவரசி படத்தை எடுத்து கொண்டிருந்த அந்த படக்கம்பெனி இருந்த பாதையில் போகாமல் வேறு பாதையில் போவதை பார்த்துவிட்டு, நாம் போக வேண்டிய பாதை அந்த பக்கம் இருக்கிறது என்று எம்ஜிஆருக்கு அவரது நண்பர் சுட்டிக்காட்டிய போது, அது எனக்கு தெரியும், இஷ்டம் இருந்தால் நீங்கள் என் கூட வாங்க, இல்லையென்றால் நீங்களும் போகலாம் என்று சற்று கோபமாக அந்த நண்பரை பார்த்து சொன்னார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அப்படி சொன்னவுடன் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை ஓரளவிற்கு புரிந்து கொண்ட அவரது நண்பர் எதுவும் பேசாமல் அவரை பின்தொடர்ந்தார். என்னை அடிமையாக வச்சிருக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இருக்கு. சுருக்கமாக சொல்வதென்றால் சினிமா உலகில் சொல்வாங்களே கூஜா என்று, அது மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த உலகத்தில் நான் கல்யாணம் செய்து கொள்ள வேறு பெண்ணே கிடைக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு என்றெல்லாம் புலம்பியபடி எம்ஜிஆர் நடந்து செல்ல